இன்னைக்கு நாம பார்க்க போறது Zerodhaல இருக்கக்கூடிய 5 அருமையான ஃபியூச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனி சார்ட்ட ஓப்பன் பண்றீங்க. அந்த கம்பெனில என்னென்ன ஈவென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கு தெரியுமா? அத நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கம்பெனில என்னென்ன ஈவென்ட்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். மெயினா டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியால எந்தெந்த வருஷம் எவ்வளோ டிவிடெண்ட் பே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இது மூலியமா உங்களால டிவிடெண்ட் பேமெண்ட் டேட் என்ன? அதுக்கேத்த மாரி ஸ்டாக் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2வது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 சார்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் இன்ட்ராடேட் பண்ண போறேன். எனக்கு வந்து 4 சார்ட்ட அட் அ டைம்ல ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, அதுக்கு இங்க செட்டிங்ஸ் இருக்கு தெரியுமா? அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு 4 சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த க செக்டார்ல நீங்க வந்து சார்ட்ட கம்பேர் பண்ண போறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு, அந்த கம்பெனிய டைப் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பேங்கிங் செக்டார் எடுத்துக்கிட்டேன். ஸோ, இப்ப பேங்கிங் செக்டார்ல பார்த்தீங்கன்னா, HDFC, SBI, IDFC, ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இத நீங்க டைப் பண்ணிட்டு டன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு 4 சார்ட் அட் அ டைம்ல ஓப்பன் ஆகும். ஸோ, இந்த 4 சார்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். அதாவது எந்த பேங்க் வந்து இப்ப எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த பேங்க்ல நான் வந்து இப்ப இன்ட்ராடே எடுக்கலாம், எந்த பேங்க் செட்டால இப்ப வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஒரே ஸ்க்ரீன்ல அனலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க தனியா மானிட்டர்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ, இந்த மாரி ஒரு 4 சார்ட்ட நீங்க வந்து டைரக்ட்டா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ, அடுத்ததா 3வது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது வந்து ரொம்பவே Zerodhaல ஈஸி பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இந்தியா இருக்கு. இதோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இங்க ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி 2 வரும். ஸோ, இது வந்து நம்ம டெக்னிக்கல் தான் பார்க்க போறோம். ஸோ, டெக்னிக்கல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கோல் இந்தியாவோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்க கிளியரா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ, 1 நிமிஷத்துல எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ, 10 நிமிஷத்துல எந்த அளவுக்கு இது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது பியரிஷ்ஷா இருந்திருக்கா? புல்லிஷ்ஷா இருந்திருக்கா? இதோடைய சப்போர்ட் என்ன? ரெசிஸ்டன்ஸ் என்ன? எல்லாத்தையுமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ, இத நீங்க கிளிக் பண்றது மூலியமா, மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மொமெண்டம் குடுத்திருக்கு, எந்த அளவுக்கு பியரிஷ்ஷா இருந்திருக்கு, எந்தெந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எது எது பண்ணல அப்படிங்கிறதுமே இதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அதே பார்த்தீங்கன்னா, ஸ்கேனர் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய பாப்புலர் ஸ்கேனர்ஸ் எல்லாமே அவங்களே ஆட்டோமேட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கேனரும் நீங்க கிளிக் பண்ணும்போது, அந்த ஸ்கேனர் ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனிய வந்து எடுத்து காமிக்கும். ஓகேவா? எந்தெந்த கம்பெனி எந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, இதுலயும் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா அவங்க நெறைய ஸ்ட்ராட்டஜி குடுத்துருக்காங்க. அத நீங்க கிளிக் பண்ணும்போது, அந்த ஸ்ட்ராட்டஜி டைரக்ட்டா அப்ளை பண்ணி, அதுக்கேத்த மாரியான கம்பெனி ரிசல்ட்ஸ நீங்க சைட்ல பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து அருமையான ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்கட்ஸ். இப்போ ஒரு கம்பெனியோட சார்ட்ட ஓப்பன் பண்றீங்க. அதுல வந்து நீங்க ஹாரிசான்டல் லைன், வெர்டிகல் லைன்லாம் அடிக்கடி நீங்க டூல்ஸ கிளிக் பண்ணி நீங்க வரையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க டைரக்ட்டா இங்க கீபோர்ட் ஆப்ஷன் இருக்கு தெரியுமா? அத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் வரும். நீங்க எந்த டூல் அதிகமா யூஸ் பண்றீங்களோ, அதோட ஷார்ட்கட்ஸ நீங்க வந்து மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க கீபோர்ட யூஸ் பண்ணி உங்களால அந்த ஹாரிசான்டல் லைன், வெர்டிகல் லைன் எல்லாமே நீங்க வரைய முடியும். இது வந்து டைம் வந்து டைமுடைய டைம் வந்து நீங்க அதிகமா எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க டைரக்ட்டா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, அடுத்து கடைசியா ஒரு விஷயம் இருக்கு. கடைசி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, பிரைவசி. அதாவது நீங்க வந்து இப்ப டேஷ்போர்ட் வச்சிருக்கீங்க உங்க சிஸ்டம்ல. டக்குனு யாரோ உள்ள வராங்க. ஸோ, அவங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அ பார்க்கக்கூடாது. அதாவது நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா, டக்குனு உங்களுடைய யூசர் நேம கிளிக் பண்ணி, இங்க பிரைவசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கு தெரியுமா? அத நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹைட் ஆயிடும். ஸோ, வரவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஓகே. அவங்க போன பிறகு அந்த பிரைவசி மோட நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ, இதுதாங்க Zerodhaல இருக்கக்கூடிய 5 சூப்பரான விஷயம். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா தெரியும் அப்படின்னா, அத கமெண்ட்ஸ் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன்.